மராட்டிய மாநிலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலையில் மகாயுகி கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி கொடுத்துள்ளார்கள் என்றால் அந்த மக்களின் மகா சக்தி, அந்த சக்தி இனிமேல் ஒரு கட்சி என்றால் அது மகாயோகி கூட்டணி தான் இருக்க வேண்டும், ஒரு தேசிய அளவு கூட்டணி அது என்டிஏ கூட்டணி தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் மனதில் முடிவெடுத்து விட்டார்கள். அவங்க காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா, ஏப்பா மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர்களே தயவுசெய்து இந்த மாதிரி பொய்யான அறிக்கையெல்லாம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. இல்லம் தோறும் தாமரை உள்ளம் தோறும் மோடி என்ற ஒரு மனநிலையை மராட்டிய மாநில மக்களிடம் சென்றுள்ளார். காரணம் தேசியம் முழுவதும் விடை கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமில்லை, இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜார்க்கண்டில் ஜெயிச்சோம், ஹிமாச்சல் ஜெயிச்சோம், கர்நாடகத்தில் ஜெயிச்சோம், காஷ்மீர் ஜெயிச்சோம். எப்பா யாருக்கு மேலே அடுத்தவங்க முதல்ல சவாரி செய்த ஒரு யாத்திரையாங்க. இண்டிவிஜுவலாக வாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்க. இண்டிவிஜுவலாக இவர்கள் வர முடியாது. ஒரே ஆயுதம் மதவெறி, இனவெறி, மொழிவெறி, ஜாதி வரி, இப்படிப்பட்ட பல்வேறு வெறித்தனமான நிலைப்பாடுகளை உருவாக்கி தான் காங்கிரஸ் குளிர் காய்கின்றது. பணம் கொடுக்காமல், குவார்டர் கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல், 200 ரூபா பணம் கொடுக்காமல் வாங்கிய ஒரிஜினல் ஓட்டு வயநாட்டில் 1,10,000 ஓட்டு பாஜக வாங்கியுள்ளார்கள். இதை விட என்ன தேவை? மக்கள் ஒரு பெரிய எழுச்சி கொடுத்துருவாங்களா இல்லையா? ஆனால் அங்கே நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி நிலைமையை பாருங்க. உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், இந்த மாதிரி ஒரு முடிவை வெற்றி பெற்ற கூட்டணியை கூட எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தொடர்ச்சியாக பரவப்படுது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றி மகாயுதி கூட்டணிக்கு எப்படி சாத்தியமானதுன்னு பார்க்குறீங்க சார்? அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பாஜகவுக்கு லைட்டாக ஒரு சரிவு ஏற்பட்டது. இந்த சரிவை காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறலாம் என்று மலைக்கோட்டை, அதாவது அது என்ன கிராமத்தில் சொன்னால் காகித ஓடம் கடல்லை போல என்ற காகித ஓடத்திலே அவங்க கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த சிறிய லைட்டான ஒரு சர்க்கிளை மராட்டிய மாநிலத்தினுடைய பாஜகவுடைய தலைவர்கள், நம்முடைய அஜித் பவார் அவர்கள், அதுபோல் ஏக்நாத் ஷிண்டேவுடைய கட்சி கூட்டணி தலைவர்கள்லாம் அந்த ஒரு மகாயுகி என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக மராட்டிய மாநிலத்தில் முழுவதும் களப்பணி செய்து மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்ன தேவைன்னா உலகத்திலேயே உணவு தானியங்கள், உருளைக்கிழங்குகள், வெங்காயம் போன்ற விவசாய விளைநிலையங்கள், விளைபொருட்கள் உலகம் முழுவதும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது மராட்டிய மாநிலம்தான். அப்படி இருக்கின்ற போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னா ஆன்மீகத்துக்கு புகழ் பெற்றது, திருச்சி மாவட்டம்னா ஸ்ரீரங்கம் கோயில் புகழ் பெற்றது, கன்னியாகுமரி மாவட்டம்னா அங்கே ஒரு ஆன்மீக நிலம், அதே மாதிரி கனிம வளங்கள் நிறைந்தது, விவசாய நிலங்கள் நிறைந்தது, பல வகைகள் நிறைந்தது. அதே போல் நம்ம பொள்ளாச்சினா தேங்காய்க்கு ஃபேமஸ்ஸு. அதே போல் மராட்டிய மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புகழ்பெற்ற விளை நிலங்களும் விளை பொருட்களும் நிறைய இருக்கின்றன. இதை விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை, அவர்களுக்கு அடிப்படை என்னென்ன விவசாயிகளுக்கு தேவையான உர வகைகள், அவங்க உழவுக்கு தேவையான இயந்திரங்கள், அதுபோல் அந்த நீர் தேக்கத்துடைய நிலைப்பாடுகள், அதுபோல் அந்த மாநில அரசு சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடிய லோன் கொடுப்பாங்க. அதுபோல் பெண்களுக்கு குடும்ப இல்லந்தோறும் பெண்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நிதிகளை கொடுக்க நிறைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ பெரிய சாதனைகளும் இவ்வளோ பெரிய திட்டங்களும் இவ்வளோ பெரிய கட்டமைப்புகளும் இல்லாத ஒரு மகத்தான உன்னத சாதனையை மராட்டிய மாநில மக்களின் வளர்ச்சி திட்டங்களை கருத்தில் கொண்டு மகாயோகி கட்சி கூட்டணிகள் மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் பிரதிபலனால தான் இன்று எதிர்க்கட்சியே இல்லாத இந்திய அரசியலில் மராட்டிய மாநிலத்தில் பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆட்சியே இருக்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று மராட்டிய மாநிலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலையில் மகாயுகி கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி கொடுத்துள்ளார்கள் என்றால் அந்த மக்களின் மகா சக்தி, அந்த சக்தி எப்படி என்றால் மராட்டிய மாநிலத்தில் தான் ஹிந்துத்துவா என்ற நிலைப்பாடு மராட்டிய மாநிலத்தில் வந்தன. அந்த நிலைப்பாட்டில் ஒரு காலகட்டத்தில் மகளாயர் சாம்ராஜ்யத்தினுடைய படையெடுப்பினால்
அங்குள்ள இந்துக்கள் கட்டாய மதம் மாற்றிருக்கிற காலத்தில் அப்போது சமர்ப்ப ராமதாசர் என்பதான் அவர் அனுமனின் மறுபிறவி என்று கூட சொல்வார்கள் வரலாறு. அந்த சமர்ப்ப ராமதாசரை தன் குருநாதராக ஏற்றுக்கொண்டவர்தான் நம்முடைய சத்ரபதி சிவாஜி அவர்கள். அப்படிப்பட்ட சத்ரபதி சிவாஜி அவர்களை குருநாதராக கொண்டவர்தான் பால் தாக்கரே அவர்கள், காவி மைந்தன். 2014க்கு பிறகு இந்தியாவில் மத்தியில் மிகப்பெரிய மகத்தான சக்தி பிரதமர் மோடியின் தலைமையில் மெகா சக்தியான ஆட்சி அமைந்தது. அந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் மக்களிடையே சென்று கொண்டிருந்த காரணத்தினால் மராட்டிய மாநில மக்கள் ஒருங்கிணைந்து இனிமேல் ஒரு கட்சி என்றால் அது மகாயோகி கூட்டணி தான் இருக்க வேண்டும், ஒரு தேசிய அளவு கூட்டணி அது என்டிஏ கூட்டணி தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் மனதில் முடிவெடுத்து விட்டார்கள். அத்தகைய சூழ்நிலை தான் இந்த மராட்டிய மாநில மக்கள் மிகப்பெரிய மகத்தான வெற்றி கொடுத்துள்ளார்கள். நம்முடைய பிரதமர் அடிக்கடி சொல்வார், 2036 இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய வல்லரசாகும் என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், நிச்சயமாக 2036 வரை இந்தியாவில் பாஜக மிகப்பெரிய மகத்தான சக்தி உருவாகும். அந்த சக்தி பாரதியில் சொல்வான், எங்கும் சக்தி எதிலும் சக்தி என்பதுல் மகாயுகி. அந்த சக்தி ஒரு மகத்தான சக்தி. அந்த சக்தி தான் மராட்டிய மாநிலத்தை இன்றைய ஆள்கொண்டு உள்ளது. அத்தகைய பெரும் சக்தி இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளாக இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம். இந்தியாவில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக கூறக்கூடிய 48 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் வெறும் 17-18 இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றிருந்த கூடல. இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்க? இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்களானால் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையும் பாஜக கூடியுள்ள தலைவர்கள் பசிநோக்கார், கண்தூஞ்சார், கர்மமே கணர் என்று தமிழில் ஒரு நீதிநூல் உள்ளது. அந்த நீதிநூலின் வாக்கியத்துக்கு ஏற்ப நம்முடைய ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் அஜித் பவார் அவர்களும் பாஜக தலைவர்களும் ஒருங்கிணைந்து, அதாவது இவருடைய கருத்து வேறுபாடு இல்லை, யாரிடமும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமித்த கருத்தில் மக்களுக்கான தேவைகளை சிறப்பாக செயல்படுத்தினார்கள். அதாவது 4 இந்த பிரச்சனைக்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு இல்லம்தோறும் குடும்ப பெண்களுக்கு 1500 ரூபாய் பணம் அந்த நிதி கொடுக்கிறார்கள், அதாவது கொடுக்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் 2500 கொடுப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பொய்யான வாக்குறுதி, அதாவது சர்க்கஸ் கூடாரத்தில் எங்கள் ஊரில் கிராமப்புறங்களில் சர்க்கஸ் கூடாரத்தில் சைக்கிளை ஓட்டம் வாய்க்குள்ள ரிப்பனை போடுவாங்க. இந்த ரிப்பனை போட்டால் எடுக்க வந்துகிட்டே இருக்கும், இந்தான்னு வந்துகிட்டே இருக்கும். அதே போல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தனால இந்த பொய்யான வாக்குறுதிகளை அவங்க காங்கிரஸ் கட்சியில் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி பொய்யான அறிக்கையெல்லாம் கொடுக்காதீங்க, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தை பொய்யான அறிக்கையில் சொல்லி நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆகவே பொய் வாக்குறுதிக்கே கூட நீங்கள் ஒரு லெஸ்மென் ரேகா வையுங்கள் என்று சொல்லி இவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமான் என்பது போல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கூட்டணி உள்ள அனைவரும் பொய்யர்கள் என்பதை இந்த தேர்தல் வெற்றி நிரூபணம் செய்து உள்ளது. ஆகவே இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இனிமேல் மக்களை நிராகரித்து விட்டார்கள், மக்கள் கையை கழுவி விட்டார்கள். தேசிய அளவில் எப்படி இன்றைக்கி பாஜக எப்படி மகத்தான ஆட்சி மட்டுமல்ல, உலக அரங்கில் உலக நாட்டு தலைவர்கள் தங்களுடைய நாட்டிற்குள்ள சிறு குழப்பங்கள், சிறு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்தியாவுடைய பிரதமர் மோடி அழைத்து தான் ஐடியா கேட்கின்றார்கள். ஏன் அண்மையில் நடைபெற்ற அமெரிக்கா நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார், உலகத்தின் தரை சிறந்த தலைவன் இந்தியாவின் பிரதமர் என்று சொன்னார். ஆகவே அமெரிக்கா நாட்டு அதிபரையும் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு பிரதமர் இருக்கிறார் என்றால் இந்த நாட்டு மக்கள் பிரதமர் மீது உள்ள நம்பிக்கை நாணயம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே தான் அதே போல தான் மராட்டிய மாநிலத்துக்கு மக்களுக்கு, அதாவது வீடு வீடாக போய் எப்படி சென்சஸ் கணக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வீடு வீடாக சென்று மகாயோகி கூட்டணி தொண்டர்களும் அந்த ஒன்றியம் கிளை வட்ட நிர்வாகிகளும் வீடு வீடாக சென்று என்ன தேவை என்ற, அதாவது இல்லம்தோறும் தாமரை உள்ளம்தோறும் மோடி என்ற ஒரு மனநிலையை மராட்டிய மாநில மக்களிடம் சென்றுள்ளார். காரணம் அந்த மகாயுகி கட்சியுடைய கூட்டணி தலைவருடைய நல்ல விதை தான் இவ்வளோ பெரிய அறுவடை செய்துள்ளார்கள். இந்த அறுவடை தமிழகத்திலும் 2027 வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பட்டங்கி டோ கட்டங்கி யோகி ஆதித்யநாத்தினுடைய அந்த முழக்கம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. விமர்சனத்துக்கு தேர்தலுக்கு பிறகு கூட இந்த மாதிரியான ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் கூடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் வாசனம் போக்கத்தவும் பேச்சா என்னொன்னும் பேசுவான்.
போக்கத்தவன் என்னென்னு பேசுவான். அதாவது அவனுக்கு என்னமே, அதாவது எங்கே போகணும் சாக்காலும் கிடையாது, சாக்காலும் கிடையாது, போக்காலும் இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமப்புறங்களில் வந்து. அதே மாதிரி ஏதாவது ஒன்று பேசினா தான் அவங்க நிற்க முடியும். இப்போது இந்தியாவை பொறுத்தவரையிலும் இங்கு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இன்றைக்கி வந்து திமுக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ் என்ன சொல்கிறது, அங்கி சங்கி லுங்கின்னு இது பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிக்கிட்டோம், அது லுங்கியாக இருந்தாலும் சரி, அது அங்கியாக இருந்தாலும் சரி, சங்கியாக இருந்தாலும் சரி, 3 விதமான தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து கண்ணின் இமை போல் பாதுகாக்கிறது பாஜக அரசு தான். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலோ காங்கிரஸ் கட்சி கூட்டணி தலைவர்களோ சிறுபான்மை என்ற மக்களை பிரித்து அதை ஓட்டு வங்கியாக ஆக்கி தனக்கு வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று இவர்களுக்கு யாரெல்லாம் கூப்பிட்றாங்க பாருங்க. ஹிண்டன்பர்க்கை கூப்பிட்றாங்க, பிபிசியை கூப்பிட்றாங்க. இந்தியாவில் 2024 நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில் இந்தியாவோட தீய சக்தி மட்டுமல்ல, வெளிநாட்டில் உள்ள தீய சக்தியை அழைத்து காங்கிரஸ் ரகசிய ஒப்பந்தம் போட்டு பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற சதித்திட்டம் கூட பலிக்கவில்லை. அதே போல்தான் காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க பொய்யிலே பிறந்து, அதாவது பொய் என்றால் இவர்களுக்கு லட்டு சாப்பிட்ட இது போல தான் காங்கிரஸ் கட்சி. ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி காலத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன உதாரணம், காங்கிரஸ் எவ்வளோ துரோகம் செய்த கட்சி என்பது மட்டுமல்ல, ஒரு மனிதன் கர்மா ஒருபோதும் விடாது என்பது நான் சொல்லுகின்றேன். அதாவது 1966 இந்திரா காந்தி அம்மையார் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு வினோபாபு அவர்களும் கற்பலாச்சாரி என்ற மடாதிபதியை சந்தித்து ஒரு ஓட்டு வாக்கு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 15,000 பசுக்களை பசுவதை செய்கிறாங்க, அந்த பசுவதை இங்கே தடுப்பீர்களா என்று சொன்னபோது இந்திரா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பசுவையை தடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஏமாந்த அந்த அந்த சன்னியாசியும் வினோபாபு அவர்களும் நம்பி மக்களுடைய ஓட்டு சேகரித்தார்கள். இந்திரா காந்தி வெற்றி பெற்றார்கள். ஆனால் கடைசி வரையும் அந்த பசுவதை அவர்கள் தடை செய்யவில்லை. ஆனால் கர்மா எப்படி ஆனது என்று நான் சொல்லவில்லை. காரணம் என்றால் இந்திரா காந்தி நிலைமை என்ன, ராகுல் காந்தி நிலைமை, ராஜீவ் காந்தி எப்படி, சஞ்சய் காந்தி எப்படி, இந்த அதனால் எப்படியுமே கர்மாக்கள் வந்து ஒருபோதும் மன்னிக்காதுங்க. ஆகவே நாங்கள் கர்மாக்கள் மீது நம்பிக்கை உள்ளோம். ஆனால் இவர்கள் சனாதன் வேண்டால் கேள்விக்குறியாக இருக்கின்ற சொல்வார்கள், சனாதன் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்திரசேகர் பிரதமராக இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சி தானே. அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு இல்லாமல் காங்கிரஸ் கட்சி எதையோ தின்று வாய்ப்புளித்ததா மாங்காய் புளித்ததா என்று சொல்கின்றாலே. காரணம், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மட்டுமல்ல, வட இந்தியாவில் பொறுத்தவரையிலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொஞ்சி குழாயினர்கள் எதற்கு பிஜேபி வீழ்த்த வேண்டுமாம். ஆனால் கர்நாடகத்தில் பாருங்கள், காங்கிரஸ் ஒரு அணியாகும், கம்யூனிஸ்ட் ஒரு அணியாகவும் மாறி மாறி யுத்த காண்டம் நடத்துகின்றார்களே. இப்படிப்பட்ட இவர்கள் தமிழ்நாட்டை எப்படி காக்க போன்றார்கள் மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்கள் மராட்டிய மதத்தை எப்படி காப்பார்கள், இப்படிப்பட்ட இந்த தேசத்தை எப்படி காப்பார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் உருட்டும் பிறட்டும் சிரட்ட கையில் என்று கிராமத்து பழமொழியை போல் காங்கிரஸ் கட்சியை இனிமேல் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பொய்யாக சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டு பொய்யான பித்தலாட்டங்களை சொல்லிக்கொண்டு சிறுபான்மை மக்களை உசுப்பேற்றி கொண்டு அதன் மூலம் வாக்குகளை சேரிக்க வேண்டுமல்ல கபட நாடகம். மகாராஷ்டிரா மாநில மக்கள் காங்கிரஸுக்கு விடை கொடுத்து விட்டார்கள். அந்த விடை 2014 தேசியம் முழுவதும் விடை கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமில்லை, இவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜார்க்கண்டில் ஜெயித்தோம், ஹிமாச்சலில் ஜெயித்தோம், கர்நாடகத்தில் ஜெயித்தோம், காஷ்மீர் ஜெயிச்சோம். எப்பா யாருக்கு மேலே அடுத்தவங்க முதல்ல சவாரி செய்த ஒரு யாத்திரையாங்க. இண்டிவிஜுவலாக வாங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக இவர்கள் வர முடியாது. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு இழுத்து முடுன போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆகவே காங்கிரஸ் கட்சியின் மேல் எந்த காலத்தையும் இவர்களை எழுந்தர முடியாது. ஆகவே அவர்கள் ஒரே ஆயுதம் மதவெறி, இனவெறி, மொழிவெறி, ஜாதி வரி, இப்படிப்பட்ட பல்வேறு வெறித்தனமான நிலைப்பாடுகளை உருவாக்கி தான் காங்கிரஸ் குளிர் காய்கின்றது. அப்படியே குளிர் காய்ப்பது இனிமேல் இந்தியா நாட்டு மக்கள் அவர்களுக்கு விடை கொடுப்பார்கள். சிவசேனா யாருடைய சிவசேனா வந்து ஒரிஜினல் சிவசேனா, யாருடைய தேசியவாத காங்கிரஸ் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100 உண்மை சார். மகாயுகி கூட்டணியான பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அஜித் பவர் என்சிபி கட்சியும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியும் தான் உண்மையான கட்சி என்பது மக்கள் நிரூபணம் செய்துவிட்டார்கள். காரணம் என்றால் இவர்களை சொல்லலாம், கடந்த ஆட்சியின் போது என்சிபி 2ஆக உடைந்துள்ளன,
சிவசேனை இருந்தால் உடைந்துள்ளன. ஆனால் இன்று மீண்டும் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் கொடுத்தல், யார் ஒரிஜினல், யார் டூப்ளிகேட்டு, யார் ஆக்டு, யார் ஃபேக்ட் என்பதை முடிவு செய்துள்ளார்கள். ஆகவே மகாயுகி கூட்டணியில் இருக்கிற ஒரிஜினல் கட்சி, ஒரிஜினல் கூட்டணி என்பதை இந்த தேர்தல் மக்கள் விடை கொடுத்துள்ளார்கள், மக்கள் பதில் கொடுத்துள்ளார்கள், மக்கள் தெளிவுரையாக தேர்தல் எழுதியுள்ளார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ராகுல் காந்தியோட அதிக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பார்க்குறோம். அதே மாதிரி ஜார்க்கண்டில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இது ரெண்டு எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா, கேரளா மாநிலம் வந்து இன்னைக்கு இந்தியாவிலே பயங்கரவாதிகளின் கூடரமாக இருக்கின்றதுன்னு நான் சொல்ல ஐயா. சர்வதேச அளவில் சர்வதேச அளவில் ஊடகங்கள் சொல்லுது. என்ஐஏ அறிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். கேரளா மாநிலத்தில் மிஷனுடைய சாம்ராஜ்யம், கேரளா மாநிலத்தில் இஸ்லாம் பயங்கரவாத கூடாரமாக அங்கே இருந்துட்டு இருக்குது. ஆனால் வயநாடு எப்படி என்றால் அங்கு மிகப்பெரிய அங்குள்ள காடுகளிலும் மலைகளிலும் மிஷினரிகளுடைய கூடாரமாக உள்ளது. இப்போ சமீபத்தில் அந்த ராகுல் காந்தி அவர்கள் நிற்கின்ற போது கூட வயநாடு தேர்தலில் யாரும் ஓட்டுப்பட வரக்கூடாது என்று நக்சலைட்டுகள் வீடாக பிரச்சாரம் செய்தனர் என்பது நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் ராகுல் காந்தி பதிலாக அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் நிற்கின்றார். ஆகவே அந்த வெற்றி என்பது பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தால் பாஜக அங்கு 1,10,000 ஓட்டு வாங்கியிருக்கிறது. இது பணம் கொடுத்து வாங்கின ஓட்டா? ஐயா, ஒரிஜினல் ஓட்டையா, கலப்படம் இல்லாமல், எந்த கலப்படம் இல்லாமல், பணம் கொடுக்காமல், குவார்டர் கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல், 200 ரூபா பணம் கொடுக்காமல் வாங்கிய ஒரிஜினல் ஓட்டு வயநாட்டில் 1,10,000 ஓட்டு பாஜக வாங்கியுள்ளார்கள். இதை விட என்ன தேவை? மக்கள் ஒரு பெரிய எழுச்சி கொடுத்துருவாங்களா இல்லையா? ஆனால் அங்கே நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி நிலைமையை பாருங்க. ஆளுங்கட்சியா கேரளாவில் மாநிலத்தில் ஆளுவது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆனால் அங்கு யார் ஜெயிப்பது? அப்படி என்றால் அந்த வயநாட்டு தொகுதியில் மிஷினருடைய பிரச்சாரம், சிறுபான்மையுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு பிரியங்கா காந்தியுடைய கரத்தை வலுவூட்டல் என்பது இந்துக்களுக்கு மட்டுமல்ல, கேரளா மாநில இந்துக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணிதான் அந்த வயநாடு காங்கிரஸ் கட்சி தேர்தல். வயநாடு காங்கிரஸ் தேர்தலால் அங்கு மிஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆக முடியும் நேரத்தில் துவச்சதுக்குள்ளே. ஆனால் அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே கனிம வளங்கள் நிறைந்த மாநிலம் ஜார்க்கண்ட். ஐயா விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அப்போ தேவ்லால் துணை பிரதமராக இருந்தாருங்க. அவருக்கு சொந்த ஊர் ஹரியானா மாவட்டம், ஹரியானா மாநிலம். அவர் சொந்த ஊர் மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாருங்க. அதே போல் பீகாரில் லல்லு பிரசாத் சொந்தமான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இன்றைக்கு அங்கே மாற்றம் வரலையா? ஒரு சில பாஜக வராதுன்னு சொன்னாங்களே, எடுத்த எடுப்பில் 4th கேரளா இன்னைக்கு அங்கே ஆளுங்கட்சியாக வந்திருக்குது இல்லையா? இது சாதனையா இல்லையா? ஆகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முழுக்க கனிம வளங்கள் நிறைந்தது. மதம் மாற்றக்கூடிய மிஷினர்களை கையில் வைத்துக்கொண்டு மக்களுடைய தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கையின்றதால். ஆனாலும் கூட அங்கு பிஜேபி பெரிசாக தோல்வி அடையவில்லை. காரணம் என்றால் மிகப்பெரிய வலுவான, அசைக்க முடியாமல் ஜம்மு காஷ்மீர் எப்படி அங்கு எதிர்க்கட்சியாக பாஜக அசுர சக்தியாக உள்ளதோ, அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாஜக அசுர சக்தியான, பிரபலமான, அசைக்க முடியாத சக்தியான எதிர்க்கட்சியாக வரிசை உள்ளது. இன்றைய எதிர்க்கட்சி நாளைய ஆளுங்கட்சி எதிர்த்து குழுக்கள் காங்கிரஸை போல் நாங்கள் சோரம் போக மாட்டோம். அங்கு ஜார்க்கண்ட் மாநில மக்களுக்கு பாஜக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்துட்டு மக்களுடைய கோரிக்கைக்கும் மக்களுடைய தேவைகளுக்கும் தொடர்ந்து போராடும். ஆகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக என்பது தோல்வி பெரிய அளவுக்கு இல்லை என்பதனுடைய பதிவு. பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சி ஜன் சுரக்ஷா, அந்த கட்சியினுடைய பேச்சு வந்து பெரிய அளவில் வந்து இருந்தது. இருந்தாலும் பீகாரில் 4 சட்டப்பேரவைகள்லையும் அவங்க வந்து பெரிய அளவில் சாதிக்கிறார். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் திருமாவளவன் வந்து ஒரு 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டிட்டார். அவருமே வந்து பெரிய அளவு சோபிக்கலன்னு பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறீங்க? ஐயா, எங்கள் ஊரில் கிராமத்தில் பழமொழி உண்டு, ஏனிக்கு மேலே யார் ஆசை, தோணிக்கு தெருல நடக்க ஆசை. எல்லாருக்கும் ஆசைப்பட்ட எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அதாவது மூப்பனார் அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு என்ன உயரமோ அதை தான் அதான் நிற்க முடியும்னு சொல்லுவார். ஜி.கே. மூப்பனார், தமிழ்நாடு காங்கிரஸ் தமாகாவுடைய முன்னாள் தலைவர் சொல்லுவார், காலஞ்சென்ற மூப்பனார் அவர்கள். அதே போல் முதலில் நம்முடைய உயரம் என்ன, நாம் அங்கே நின்னா ஜெயிப்போமா? இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மாதத்தில் 4-5 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 150 ஓட்டு 200 ஓட்டு தான் வாங்கியிருக்குது. 2 நாள் அந்த நைட்லேருந்து பாருங்கள், சோசியல் மீடியா வந்து விடுதலை சிறுத்தை பெற்ற கட்சி சீட்டை எம்எல்ஏ அந்த வாக்கை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆகவே இது வந்து நிற்காமல் இருந்தாலே அந்த கட்சிக்கு, அந்த மாநில தலைவர்களுக்கோ ஒரு தன்மானமாக ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும். நின்று அந்த கட்சிக்கு அவப்பேர் ஏற்பட்டு உள்ள சூழ்நிலை உள்ளது. அதே போல் நீங்கள் சொன்ன பிரசாந்த் அவர்கள் பீகார் மாநிலத்தில் அவர் இந்த தேர்தலில் நின்றோட பை எலெக்ஷனில் நின்றது தப்பு. அவர் பொதுவான ஒரு தேர்தல் நின்னால் தான் அவருக்கு ஸ்ட்ரென்த்தாக கிடையாது, பவர்.
அதோட பிள்ளையார் சொல்லியே சரியில்லையா சுழி அதாவது சொல்லி போட அதை சொல்லுவாங்க பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. இவருக்கு எடுத்த பிள்ளையார் சொல்லியே சரியில்லையா, போட்ட பிள்ளையார் சொல்லி சரியில்லையா. அப்போ இவரா கடந்த 2021 திமுகவுக்கு 350 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி மிகப்பெரிய கிறிஸ்டாரிகளை கொண்டு தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் தப்பான கருத்துக்களை சொல்லி பொய்யான வாக்குறுதலை கொடுத்து நீ பாதி நான் பாதி கண்ணு என்ற நிலைப்பாடினை ஆளுங்கட்சியாக கொஞ்சம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் ஒரு திராவிட முன்னேற்ற ஆட்சி நடத்துகின்றால் இதை விட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. அதுபோல தான் பிரசாந்த் அவர்கள் பீகாரில் நின்றது அவருக்கு அவரே சூனியா வைத்துக் கொண்ட கதை தான் சார். இறுதியாக ஒரு கேள்வி, இவிஎம் அப்படிங்கிற பிரச்சனையை மறுபடியும் எதிர்கட்சிகள் கிளப்பலாம். குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஆதித்யா தாக்கரே சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் அந்த பிரியங்கா சதுர்வேதி இவங்கெல்லாம் இவிஎம் மிஷினில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் எங்களுக்கு மக்கள்கிட்ட இவ்வளோ ஆதரவு நாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதே இவிஎம் ஏன் கர்நாடகத்தில் ஜெயிக்க முடியாதா, ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹிமாச்சல் பிரதேசம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜம்மு காஷ்மீர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ இவிஎம் அப்போ நீங்கள் ஜெயிச்சோம்னா இஎம்ஐயில் குற்றம் இல்லை, நீங்கள் ஜெயிக்காவிட்டால் இஎம்ஐயில் குற்றம் சாட்டீர்கள். ஐயா உங்கள் கெப்பாசிட்டி எழுதான், உங்களுக்கு சட்டியிலே இல்லை, அப்போ அகப்பையில் எப்படி வரும்? அதுக்காக ஏதாவது சொல்லணும், இவிஎம் மேலே குறை சொல்லணும். ஆகவே இவிஎம் மீது குறை சொல்வது அவங்க என்ன பிஜேபி மேலே குறை சொல்லுவோம். ஏன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுன்னு என்ன சொன்னாங்க? இவிஎம் மீது நீங்கள் நம்பிக்கைன்னு சொன்னாங்களா இல்லையா? இதே இந்தியாவில் உள்ள 32 ராகு கேது போன்ற காங்கிரசுடன் சேர்ந்த கொள்கை இல்லாமல் கொள்ளை கும்பலான கூட்டணி ஐஎன்டே என்ற புள்ளி வச்ச கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு இவிஎம் தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை, காரணம் என்றால் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி மீது கூட்டணி வைத்துள்ளார். அப்படி பார்த்தால் இன்று இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன பிஜேபி நீங்கள் டேமேஜ் செய்தாலும் காங்கிரஸ் கட்சி 100 மேலே தாண்ட முடியலையே உங்களுக்கு. இதுதானே உங்களை கடைசி நிலைப்பாடு. ஆகவே இவிஎம் மீது குறை சொல்லுவர்கள் குறைமாத பிரசவத்தில் பிறந்துள்ளதான் நான் சொல்லுவேன். ஒரே நாடு நேயர்களுடன் உங்கள் கருத்துக்களை நேரம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம்.